இப்போ வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு சில விஷய சலுகைகள் எல்லாமே வரும். பிரைவேட் ஜாப்ன்னும் பொழுது ரொம்ப ஐடி கம்பெனி அதுக்கென்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வரும். ஆனா பிரைவேட் டீச்சர்ஸ் அப்படின்னும் பொழுது நெறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்குன்னு வேலை செக்யூர் எனக்கு கிடையாது. தெரிஞ்சு நீங்க பிரைவேட் டீச்சர்ஸ்ன்னு மென்ஷன் பண்றத விட, மேனேஜ்மென்ட்டோட அடிமைகள்னு மென்ஷன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்க ஸ்கூல் இல்ல டீச்சரா எப்படி இருக்கும்பொழுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அம் முதல்ல அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. ஓகே. நீங்க என்ட்ட வந்த உடனே கொஸ்டின் கேட்டீங்க. டீச்சரா இருக்கீங்க. நீங்க இப்படி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. ம். ஆனா அதே டீச்சர இப்படி இப்படிலாம் பண்ணலாமா? ம். உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. ஓகே. உட்காரக்கூடாது. ஆனா இல்ல எல்லா ஸ்கூல்லயுமே பொதுவா இருக்குல்ல. ஒரு டீச்சருக்கான டேபிள் சேர் எல்லாம். நெறைய ஸ்கூல்ல எடுத்துருவாங்க. நீங்க 99.9% ஸ்கூல்ல என்ன கிடையாது டீச்சர். உட்காரக்கூடாது. ஓகே. அப்புறம் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து 8 பீரியட் இருக்குன்னா, ம். அவங்களுக்கு மோஸ்ட்லி 7 பீரியட் என்ன இருக்கும்? கிளாஸ் இருக்கும். கிளாஸஸ் இருக்கும். நின்னுட்டே தான் என்ன செய்யணும்? கிளாஸ் கிளாஸ் நடத்தணும். எடுக்கணும். நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, டீச்சர்ஸ் வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பையனை சேர்த்து ஒரு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்கன்னா, அவனோட ஃபியூச்சர் ஸ்கோப்பை நல்லபடியா கொண்டு போறதுக்கு அந்த பேரண்ட்டுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். காலம் முழுக்க அவங்களுக்கு நாங்க பாடம் நடத்திட்டு நின்னுட்டு, கடைசியில எங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? பிவிடி தான் கிடைக்கும். வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டிசீஸ். ரொம்ப நேரம் நின்னா அதுதான் வரும்.